நம்ம தமிழ்நாட்டில் அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/7/2024 நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றது நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கீழவே எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன், சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப் எங்கேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன், அதாவது சவுத்தர்ன் ரயில்வே ஆஃபீஸ், அதாவது டிவிஷனல் ரயில்வே மேனேஜ்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு மதுரையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது சிபிஎஸ்சி, அதாவது மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சி இருக்குது. அதனால் உங்களுக்கு மதுரையிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் போஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அகாடமி சீசன் 2024-2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்காக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டீச்சருக்காக ஒரு வேக்கன்சி இருக்குது. இது உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி, அதாவது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,500 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்க எந்த ஜாப் கொடுத்துருக்காங்களோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரு, அதாவது டீச்சர் காமர்ஸ்க்காக உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி காமர்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, எம்காமுக்கு படிச்சிருந்தாலும் ஓகே, பிஎட்டு, ஃபார்மசி, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் நாலேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமுக்காக உங்களுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஓவர் டோஸ் இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் நீங்கள் பிரீஃபாக உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில கண்டிஷன் எல்லாம் ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்டில் கிடையாது, இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான், அதாவது பர்மனெண்ட் டீச்சர்ஸ் ஃபார் ஆர்ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கான்ட்ராக்ட் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமீடியட்லி வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கெல்லாம் எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது, உங்களை டேரெக்டாக ஷார்ட் டெஸ்ட் பண்ணி உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எதில் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எல்லாமே பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாய்ஸ் இமெயில் மூலமாக தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக பண்ணி நீங்கள் 28/7/2024 அன்னைக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்னென்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அகாடமி, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, பாசிங் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட்டு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இதுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலில் எல்லாமே ஒரே பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளே இருந்தாலும் சரி அந்த மெயில் ஐடி தான் உங்களுக்கு ரீப்ளே வரும். உங்களுக்கு ரெஸ்யூமெல்லாம் அதில் நீங்கள் சென்ட் பண்ணுற
மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு அதிலே உங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க போஸ்ட் அதாவது டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் சவுத் இந்தியன் ரயில்வே இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்லையும் நீங்கள் டேரெக்டாக போய் கூட கேட்டுக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் போஸ்ட் பாருங்கள், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நேம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் இவங்க கேட்டிருக்கிற ஃபார்மேட்டில் உங்கள் எவ்வளோ வயசு ஆகுது, கரண்ட் மந்த் எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு எழுதணும். ஃபாதர் நேமு, பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பர்மனண்ட் அட்ரஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் லெட்டர் மூலிமா உங்களுக்கு ரிப்ளைவும் வரலாம், உங்களுக்கு மெயில் மூலிமாவும் ரிப்ளை வரலாம். அதனால் உங்களுக்கு கரண்ட் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்டு, பின்கோடை மட்டும் தவறாமல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதாகும். சரிங்களா? இவங்க கேட்டிருக்காங்க மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் கரண்ட்டாக உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதே கொடுங்க. நேட்டிவிட்டி அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க, ரீஜன், கம்யூனிட்டி, மெயிலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், பேன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேட் இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்போ பாஸ் ஆனீங்க, எப்போ பாசிங் இயர் எல்லாமே நீங்கள் அனுப்பி ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு இதிலோட ஸ்கேன் பண்ணி என்னென்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டை பூரா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கான அப்ளிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.